பண்ணலாம், நாய்கள கொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். டாக் லவர்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தெருநாய்களையும் ஒண்ணு சேர்த்தி, கொண்டு போய் ஏதோ ஒரு தீவுல விட்டுட்டு வந்துருங்க. அப்படி பண்ணீங்கன்னா வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு, நாய்கள் பொழைக்கிறக்கு. அனைவருக்கும் வணக்கம். நீயா நானா நிகழ்ச்சியில டாக் லவர்ஸ்க்கு எதிரா கோபிநாத் அவர்கள் கோவப்பட்டு பேசியிருப்பாரு. ஸோ இத வந்து எதிர்க்கும் விதமா பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியினுடைய அந்த நீயா நானா நிகழ்ச்சிய வந்து உடனடியா நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர வந்து யாரோ அனுப்பியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம, கோபி அவர்களுக்கு வந்து கொலை மிரட்டல்லாம் விடுத்திருக்காங்களாமா. "நீ எப்படி டாக்கு எதிரா நீ பேசலாம்? நாய்க்கு எதிரா நீ எப்புட்றா பேசலாம்?" அப்படின்ட்டு கோபி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்களாமா. ஸோ அந்த செட்ல கோபி அவர்கள் ஏன் அவ்வளோ கோவப்பட்டு பேசினார் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நீயா நானா நிகழ்ச்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் வந்து டாக் லவர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து இந்த தெருநாய்க்களால கடி வாங்கி அ பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்னொரு பக்கமும் இருக்காங்க. ஸோ இதில வந்து என்னன்னா, இந்த தெருநாய்கள் லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா? டாக் லவ்வர்ஸ் இவங்க எப்படிண்ணா பேசுறாங்க, இப்போ வந்து தெருவுல ஒரு குழந்தை நடந்து போகுதுன்னா, அந்த குழந்தைய மத்த தெருநாய்கள்லாம் சேர்ந்து, அந்த குழந்தைய போட்டு கடின்னு கடிச்சு கொன்னு போடுது. ஸோ இத வந்து இந்த தெருநாய்களால பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஒரு கருத்த முன்வைக்கும் பொழுது, இந்த டாக் லவர்ஸ் என்ன சொல்றானுங்க, அந்த குழந்தைய வந்து கடிச்சு கொன்னு போடுச்சு, அதுக்காக நீங்க வந்து தெருநாய கொன்னுடுவீங்களா? அப்படின்னு கேட்கறானுங்க. அதாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசினா பரவாயில்லைங்க. குழந்தை வந்து இறந்திருக்குது. எத்தனை குழந்தைகள் இறந்திருக்குது. ம். இது பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா, இவனுங்க என்னங்கிறாங்க, இந்த அதாவது நாய்கள்ல வந்து 2 வகையான நாய்கள் இருக்குதாமா. ஒண்ணு வந்து கெட்ட நாயாமா, இன்னொன்னு நல்ல நாயாமா. ஸோ அந்த கெட்ட நாய், அதாவது கடிக்கக்கூடிய நாய் மட்டும் எது அப்படின்னு பார்த்து, அதுக்கு வந்து வேக்சின் பண்ணி அத வந்து இது பண்ணுங்க. இல்லைன்னா அத மட்டும் போட்டு தள்ளுங்க. ஆனா எல்லா நாயும் ஏன் கொல்றீங்க? அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்றான். என்ன ஒவ்வொரு நாய் இது நல்ல நாயா, கெட்ட நாயான்னு போய் நம்ம தேடி தேடி பார்த்து கொள்ள முடியுமா? இல்ல இதுதான் நல்ல நாய்ன்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம கிட்ட இருக்கும்போது ஒரு சில நாய்கள் நல்லா இருக்கும். தூரம் போனோனே குலைக்குங்க. ஒரு சில நாய்க்கு தூரம் இருக்கும்போது நல்லா இருக்கும். பக்கத்துல வந்தோனே கடிக்குங்க. ஸோ இந்த மாரி டாக்ல அ தொடர்ந்து இந்த நாய்கள் வந்து தங்களுடைய ஃபேஸ வெவ்வேறு மாரி காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நல்ல நாய் எது, கெட்ட நாய் எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த டாக் லவர்ஸ்ல இருக்கிறவைங்க வந்து சொல்றாங்க. இது பத்தாததுக்கு வந்து இந்த அம்முங்கிற லேடி வந்து சொல்லுது, நாய்க வந்து கடிக்கிறதுக்கு என்ன காரணமாமா, அது வந்து பசியோட இருக்குமாமா. ரொம்ப பசியோட இருக்குங்காட்டி தான் நாய்க வந்து தெருவுல போறவங்கலாம் வந்து கடிக்குதாமா. அவைங்களுக்கு சாப்பாடு போட்டா கடிக்காதாமா. எந்த மூளை கொஞ்சமாவது அந்த அம்மாவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. நாய் வந்து பசியோட இருந்தாலும், இல்லைனாலும் கடிக்கிற நாய் கடிக்கத்தான் செய்யும். குலைக்கிற நாய் குலைக்கத்தான் செய்யும். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. ஸோ இவைங்களுக்கு வந்து நாய் பசியோட இருக்கிறதுனால தான் கடிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்த முன்வைக்கிறாங்க. அப்ப வந்து சரி அந்த நாய் பசியோட இருக்கங்காட்டி கடிக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த கடி வாங்குறவரு உங்க வீட்டுக்காரரா இருந்தா, இல்ல உங்க பையனா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த நாய வந்து அடிக்கத்தானே செய்வீங்க, கொல்லத்தானே செய்வீங்க. அதைத்தான் இப்போ அரசாங்கம் பண்ணுது. ஸோ இவிங்க வந்து என்னன்னா, இவிங்களோட பிளான் என்னன்னா, தெருநாய்கள வந்து சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல இவிங்க ட்ரெண்ட் ஆகுறாங்க. அதான் இவங்களோட பிளானா இருக்குமோ அப்படிங்கிறது தான் வந்து இப்போ தோணுது. இதெல்லாம் பரவாயில்லைங்க. இதையெல்லாம் தாண்டி என்னங்கிறானுங்க, தெருநாய்க வந்து சும்மா தான் இருக்காமா, அது வந்து யாரையும் கடிக்கிறது இல்லையாமா. இந்த தெருவுல நடந்து போறாங்க பாருங்க, அவிங்க வந்து அந்த நாய பார்த்து "சு, அசு" அப்படின்னு சொல்றானுங்களாமா. அதனால அந்த நாய் கடிக்குதாமா. இதையெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கோவம் வருது. என்னடா லூசு மாரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா, தெருநாய் வந்து நம்ம உஸ்ஸுன்னு சொன்னாலும் சரி, உஸ்ஸுன்னு சொல்லினாலும் சரி, ஒரு சில தெருநாய்க நம்மள வந்து கடிக்கிற நாய கடிக்கிறதுக்கு நம்மள தொரத்தும். ஸோ நீங்களே நெறைய இடத்துல அனுபவப்பட்டுருப்பீங்க. ஸோ இந்த டாக் லவர்ஸ் வந்து சொல்றது கொஞ்சம் கூட வந்து நியாயமே கிடையாது. ஏன்னா நாயால கடி வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடக்கும், எவ்வளோ வலிகள அவங்க வேதனைய அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு. நாய் கடிச்சிட்டு போயிரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த கடிபட்ட இடத்துல ஊசி போடுவாங்க பாருங்க, அதெல்லாம் அவ்வளோ வலியா இருக்கும். ஸோ அவ்வளோ வலி வேதனைகள் தாங்கிக்கணும். ஸோ இவங்க என்னென்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் முதல்ல இந்த நாய்கள கொல்றத விட்டு போட்டு, இந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க, அவிங்கள புடிச்சு, அவிங்களுக்கெல்லாம் இந்த தெருநாய் கடிச்சுன்னு ஒரு ஊசி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஊசி அவிங்களுக்கு போடணும். அப்பதான் அந்த வலி வேதனையே தெரியும். ஓ! இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதா அப்படின்னு. அதே மாரி தெருநாய்கள் கிட்ட இந்த டாக் லவர்ஸ் உடைய பிள்ளைகளையும், அவங்களோட குழந்தைகளையும் கொண்டு போய் விடணும். போட்டு கடிக்க விடணும். கடிக்க விடும்பொழுது தான் அதனுடைய வலி தெரியும். கடி வாங்கினவங்களுடைய அந்த ஃபேமிலியோட வலி தெரியும். ஓ! இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாதனால தான் அவிங்க இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க.
நாயை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக நாய்களை வந்து கொல்லாமல் விட்டாலும் நம்ம நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளே போனால் 10 நாய்கள் இருக்கு. அந்த 10 நாய்களில் ஒரு 2-3 நாய்களாவது வெறி பிடிச்சி தெரியுற மாதிரி ரோட்டில் போகிறவரெல்லாம் கடிக்குது, வண்டியில் போகிறவங்களாம் கடிக்குது. அந்த 2 தெரு நாய்கள் மட்டும் எது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வேணா பண்ணலாம். நாய்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம். டாக் லவர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தெருநாய்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு போய் ஏதோ ஒரு தீவில் விட்டுட்டு வந்துடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா வேணால் ஒரு வாய்ப்பு இருக்குது நாய்கள் பிழைக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த நாய்கள் இருக்கணும், எல்லா தெருக்களையும் அது நடக்கணும், எல்லாத்தையும் அது கடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் முதல்ல உங்களை தான் தூக்கி ஜெயிலில் போடும். சரி மக்களே, நீயா நானா நிகழ்ச்சியில் நடந்த இந்த சம்பவங்களுக்காக கோபிநாத் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. விஜய் டிவிக்கு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸோ டாக் லவர்ஸ் வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.